அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ் முரளிமோகன். நேஷனல் எலிஜிபிலிட்டி கோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த நீட்ன்றது தமிழ்நாட்டில் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. முதல்ல நீட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த நீட்ன்றது என்னன்னா, 2013க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மெடிக்கல் கோர்சஸ் இந்த எல்லாத்துக்குமே தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த எம்பிபிஎஸ்க்கு படிக்க முடியும், இந்த எல்லா மெடிக்கல் கோர்சஸுக்கும் படிக்க முடியும், பிடிஎஸும் படிக்க முடியும். அந்த மாதிரியான கட்டமைப்பில் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த கவர்மெண்ட் கோட்டா இது எதுவுமே இந்த வருமான கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, பொருளாதார ரீதியாக அடிப்பட்டவங்க, இவங்க யாருக்குமே அந்த எம்பிபிஎஸ் ஆகணுன்ற கனவு வெறும் கனவாகவே இருந்துச்சு. அதனால கவர்மெண்ட் சைட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2013க்கு அப்புறம் நீட்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த நீட்ன்ற கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் தனித்தனியாக நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஓவரால் இந்தியாவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கணும் அப்படின்றத முன் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லி நீட்ன்ற கான்செப்டை கொண்டு வந்து அந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும்தான் எம்பிபிஎஸ் சீட் கொடுக்கப்படும்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவங்களுக்கு தான் பிரைவேட் காலேஜஸ்ல 75% சீட்டு ஒதுக்க முடியும். அந்த நீட்ல கட் ஆஃப்ல வந்தவங்களுக்கு தான் அந்த 75% இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அவங்களுக்கு மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 25% தான் காலேஜஸ் டொனேஷன் மூலியமா ஆளை உள்ள எடுக்க முடியும். அப்போ இந்த காலேஜஸ் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் குறையுது அந்த இடத்துல. அதே மாதிரி ஏழப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகுறாங்க. இதுதான் முதல்ல இந்த நீட் எடுத்துட்டு வந்ததுக்கான முதல் ரீசன். இந்த நீட்டை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்துட்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது தான் எம்சிஐன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கிறாங்க 2013 காலகட்டத்தில். அந்த 2013 காலகட்டத்தில் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மேலே தலைமையிலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லையும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். அப்போ இருந்த நம்மளுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாப் நபி ஆசாத் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். 2013 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திமுக. நம்மளுடைய முதலமைச்சர் யார் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் அவர்கள் தான். அந்த டைம் பீரியட்ல தான் நீட் உள்ள வருது. நீட் 2013 உள்ள வருது. உள்ள வந்த உடனே அந்த முதல் எக்ஸாம் 2013 வைக்கிறாங்க. வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறமே கொஞ்ச நாளத்திலே பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து நிறைய பேர் கேஸ் போட்டதுனால அந்த நீட்டை திரும்ப பேன் பண்றாங்க. பேன் பண்ணி 2016 திரும்ப அந்த கேஸை நிலுவையில இருந்து எடுத்து ரீகால் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மற்றும் அந்த மெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும், அதுல ஷீட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் மார்க்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களால டாக்டர் ஆக முடியுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 2016 இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2017 தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி இந்த 3 மாநிலங்களும் இந்த நீட்டுக்கு அகேன்ஸ்டா பேன் நீட்டுன்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த இடத்துல கூட இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேர் நீட்டுக்காக தான் போராடினாங்க தவிர பேன் நீட்டுக்காக யாரும் போராடல. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேன் நீட்டுக்காக போராடினாங்க. இந்த ஃபேர் நீட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ல இந்த நீட் எக்ஸாம்ல நடக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு, அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம்ல நடக்கக்கூடிய கட்டமைப்புகளை, அதாவது ப்ராசஸ் ப்ரொசீஜரோட கட்டமைப்புகளே மாற்றி அமைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஏழை எளிய மக்களுக்கும் அதே மாதிரி நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நீட் கோச்சிங் சரிசமமா இருக்கான்னு பார்த்தா இல்ல. இங்க கிராமத்துல அதிகமான கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கா, இல்ல மாநகராட்சியில அதிக கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநகராட்சியில தான் இருக்கு. அதே இதுல இல்ல, கிராமப்புறங்கள்ல இல்ல. அதனால சமமான ஒரு ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல இல்ல. இது எல்லாமே மறுகட்டமைப்பு பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ஃபேர் நீட்ன்றத ஒரு போராட்டமா முன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேன் நீட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த நீட்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தேவையில்ல, நாங்க 12th எடுக்கிற கட் ஆஃப் மார்க் வச்சே நாங்க எம்பிபிஎஸ் சீட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரைவேட் காலேஜஸ்லயும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சரி 75% அந்த நீட் கட் ஆஃப் உள்ள வந்தவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற 25% தான் அவங்களால டொனேஷன் மூலியமா விற்க முடியுது வெளியே. ஆனா அந்த நீட் எக்ஸாம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க 100% எம்பிபிஎஸ் சீட்டை விற்க ஆரம்பிச்சிருவாங்க வெளியே. இதனால என்ன ஆகும்னா, பணம் செல்வாக்கு இருக்கிற எல்லாரும் டாக்டர் ஆக முடியும். ஆனா ஏழப்பட்ட ஒரு சின்ன கிராமத்துல குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் டாக்டர் அவனுடைய கனவு வெறும் கனவாவே போயிடும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ். இப்போ உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க ஃபேர் நீட் பக்கம் நிக்கிறீங்களா, இல்ல பேன் நீட் பக்கம் நிக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.